காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன். உங்கள் மிருக ஜீவன்களுக்காக வெளியிலே புல்லை முளைக்க செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்திருப்பாய். என்ன அற்புதமான வார்த்தை! ஏற்ற காலத்திலே அவர் முன்மாறி பின்மாறி பெய்ய பண்ணுகிறாராம். பெய்ய பண்ணதோடு மிருக ஜீவன்களுக்கெல்லாம் வெளியிலே புல்லை முளைக்க பண்ணுகிறார். நாம் சாப்பிட்டு திருப்தி அடைவோம் என்று சொல்கிறது. இந்த பஞ்ச காலத்திலே, கொடுமையான வறுமை நிறைந்த காலத்தில் நீங்களும் நானும் சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும் என்றால் ஏற்ற காலத்திலே முன்மாறி பின்மாறி பெய்ய பண்ண வேண்டும். மாணவன் படிக்க வேண்டும், படித்து முடித்ததும் வேலை கிடைக்க வேண்டும். முன்மாறி அவன் படிக்கின்றது, பின்மாறி அவனுக்கு ஒரு உயர்ந்த வேலை கிடைப்பது. ஒரு மனித வாழ்க்கையிலே, உலகத்திலே ஆண்டவர் முன்மாறியும் பெய்ய பண்ண வேண்டும், பின்மாறியும் பெய்ய பண்ண வேண்டும். அப்படி பெய்ய பண்ணும் பொழுது வெளியிலே புல் முளைக்கும், உன் முருகை ஜீவன்கள் எல்லாம் சாப்பிடும், நீயும் சாப்பிட்டு திருப்தி ஆவாய் இருக்கிறார். ஒரே ஒரு கண்டிஷன், நீங்களும் நானும் அப்படி திருப்தியா இருக்க வேண்டும் என்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவித்து வசனத்தை கை கொள்ள வேண்டும். என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தீர்களா? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கின்றார். சாப்பிட்டு திருப்தி அடைய வைத்திருக்கின்றார். கண்ணீர், வேதனை, துயரங்கள் எல்லாம் நீங்கி போவதற்கு ஆண்டவர் வழியை வைத்திருக்கின்றார். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடு அவரை சேவிக்க வேண்டும், அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் வாசிக்கிறோம். இதை செய்வீர்களா? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை சேவிப்பீர்களா? அவருடைய வசனத்தை கை கொள்வீர்களா? நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாயிருப்பீர்கள். முன்மாறி பின்மாறியும் உங்களுக்கு ஆண்டவர் பெய்ய பண்ணுவார். பிள்ளைக்கரகம் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். இள வயதிலேயே இந்த வேதத்தை வாசித்தார். அதன்படி நடப்பதற்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார். தேவன் உலகம் முழுவதிலும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய், பல கோடி மக்களுக்கு பயனுள்ள பாத்திரமாய் ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை சேவிக்க வேண்டும், அவர் மீது அன்பு கூற வேண்டும், கடவுளுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். இதை செய்யுங்கள், ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். உங்கள் முகத்தை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதம் செய்வார். உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதம் செய்வதற்காக ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அன்பின் ஆண்டவரே, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மை அவரை சேவிக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு கூர்ந்து உங்களுடைய வசனங்களை கை கொள்ளட்டும். அவளுக்கு முன்மாறி பின்மாறி பெய்ய பண்ணும். மனம் இறங்கும், தயவு செய்து இறங்கும் அப்பா. முன்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும். அவர் சாப்பிட்டு திருப்தியா இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதங்களை இந்த காலையில கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. அவருடைய கண்ணீரும் வேதனையும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து மண்ணோடு போவதாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென், ஆமென்.